Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காவிரி கலை தொடர்பகத்தினுடைய இந்த யூடியூப் சேனல் KC ட்ரிச்சி என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக இன்றைய நாளிலே திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருமையான நாள். அன்னை கன்னிமரியாளுடைய இந்த நாளிலே நாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். எதற்கு என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சில இடைவெளிகளை குறைக்க வேண்டும். அப்படி குறைக்கின்ற பொழுதுதான் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என ஆண்டவர் இயேசு நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க அமைய இந்த திருப்பலியில் நாம் ஒன்று கூடி ஜெபிப்போம். இறைவன் இந்த திருப்பலி முழுவதும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலால் நம்மை நடத்தி செல்வாராக. இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்ய எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
வாசகம். உன்னை காக்கும் பொறுப்பினை உடைய ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. ரூத்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-3, 8-11, அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13-17 முடிய. நகோமிக்கு போவாஸ் என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர், எலிமெலேக்கின் வழியில் உறவானவர். ரூத் நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும், போய் வா மகளே என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமெலேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது. பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர்களை பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள மண்பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண்கொண்டு நோக்குகிறீர்? அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே. இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. புதுவாழ்வு உனக்கு அன்னவன் தருவான், முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 7 மேலாய் விளங்கும். மருமகள் அவனை ஈன்றவன் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஒபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்திலும் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்
வானத்திலும் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் மாணவர் இத்தகைய ஆசை பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்ததற்கரிய வலுவான சுமையை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரப்பி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரப்பி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். கல்லறைகளுக்கு நாம் சென்று இருப்போம். அந்த கல்லறைகளில் ஒவ்வொரு கல்லறையினுடைய தலைப்பகுதியில் சிலுவை நாம் ஊன்றி வைத்திருப்போம். அந்த சிலுவையிலே இறந்தவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதன் பிறகு அவர் பிறந்த தேதி, இறந்த தேதி அதிலே குறிக்கப்பட்டிருக்கும். அந்த பிறந்த தேதியும் இறந்த தேதியும் அதில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வேளையில் இந்த
பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஒன்று எழுதியிருக்கும். அதுதான் ஒரு மனிதருடைய வாழ்க்கை சொல்லுகிற ஒரு வரலாறு. மனிதருடைய மனங்களில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால், ஒரு மனிதருடைய மனங்களிலே நிலைத்து நிற்க வேண்டுமென்றால், அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் எழுதப்படுகிற ஒரு விஷயம்தான் வரலாற்றை குறித்து காட்டுகிறது. அது என்ன? அதுதான் ஒரு கோடு, அவ்வளவுதான். ஒரு சின்ன கோடு. அந்த கோடு தான் எழுதப்படாத பல விஷயங்களை அங்கு குறித்து காட்டுகிறது. அந்த கல்லறையில் சென்று அந்த ஒரு மனிதரை பார்த்தால், அந்த மனிதரை பார்த்தவுடன் நினைவுக்கு வருவது அங்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, பிறப்புக்கும் இறப்புக்குமான அந்த இடைவெளி. இது ஒரு ஆண்டு காலம். ஒரு மனிதர் 60 ஆண்டு வாழலாம், 70 ஆண்டு வாழலாம், 40 ஆண்டுகள் வாழலாம், அல்லது 20 ஆண்டுகள் வாழலாம். ஆனால் வாழ்ந்த ஒரு மனிதருடைய அந்த பிறப்புக்கும் இறப்புக்குமான அந்த இடைவெளி என்பது ஒரு மனிதரை குறித்து காட்டுகின்றது. இது ஒரு மனிதருடைய ஒரு வாழ்க்கை அனுபவம். அந்த மனிதரை பற்றி யோசிக்கின்ற பொழுது என்ன நினைவுக்கு வரும்? அந்த மனிதர் யார், எப்படிப்பட்டவர், என்ன வாழ்ந்தார், என்ன செய்தார் என்றெல்லாம் நமக்கு நினைவிற்கு வரும். அவர் ஒருவேளை அவர் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோ, அல்லது யாரிடமாவது ஒரு சபதம் செய்தோ, அல்லது யாரிடமாவது வாக்குறுதி கொடுத்தோ அந்த வாக்குறுதியை அவர் செய்யாமல் போய்விட்டால் அது என்றென்றும் நினைவு கூறப்படும். அந்த வாக்குறுதியை செயல்படுத்தாமல் விட்டால் அது நினைவு கூறப்படும். இவர் சொன்னார் ஆனால் செய்யாமலே போய்விட்டார் என்று நினைவு கூறப்படும். இது ஒரு மனிதருடைய வாழ்நாள் காலத்தில் இருக்கக்கூடியதை நான் கணித்து சொல்லுகிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலைக்கும் மாலைக்குமான இடைவெளி, ஒரு வாரத்திலே அந்த 7 நாளில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, ஒவ்வொரு ஆண்டுக்கும் தொடக்க நாளுக்கும் இறுதி நாளுக்குமான அந்த இடைவெளி, இப்படி ஆண்டுகள் பல ஒன்று கூடி வந்து வாழுகிற வாழ்க்கையிலே பிறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு இடைவெளி. இந்த இடைவெளியெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இத்தனை ஆண்டுகள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை இரவுகள் நமக்கு கொடுத்த போதிலும் நாம் சொல்லுகிற அந்த சொல்லை செய்யாவிட்டால் மனிதர்கள் நம்மை ஒருபோது மதிக்க மாட்டார்கள். இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து கூறுகிறார். உங்களது சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளி நீண்டு கொண்டே போய் கொண்டிருந்தால் மனிதர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். கடவுளும் நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் இதை செய்யாதீர்கள் என ஆண்டவர் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார். அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள், ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொல்லுவதற்கும் செய்வதற்குமான இடைவெளி அதிகமாக இருக்கிறது. எனவே அவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம். கடவுளை நம்புகிற மனிதர்கள், நம்பிக்கையாளர்கள், அவர்களைப் போல இடைவெளி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டாம். இடைவெளியை குறையுங்கள், உங்களது சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளியை குறையுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இன்று வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்போ நாம் எப்படி அந்த இடைவெளியை குறைப்பது? நான் சிலரை பார்த்திருக்கிறேன். நோ என்று சொல்லாத மனிதர்கள், அவர்களுக்கு நோ சொல்லவே முடியாது. குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு நோ சொல்ல மாட்டார்கள். நோ என்று இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். குழந்தை ஒருவேளை மனம் வருந்தி விடுமோ, முகம் சுருங்கி விடுமோ, அல்லது அந்த நாள் ஒருவேளை மகிழ்ச்சி இல்லாத நாளாக போய்விடுமோ என சொல்லி இல்லை என சொல்ல மாட்டார்கள். எதற்கும் எஸ் சொல்லுகிற, எதற்கும் ஆம் என்று சொல்லுகிற மனிதர்களை பல நேரத்திலே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியும்? இயேசு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். உங்களது சொல் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என இருக்க வேண்டும் என சொல்லுகின்றார். அதே இறைவன் என்று சொல்லுகின்றார். உங்களது சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளியை குறைக்க சொல்லுகின்றார். நாம் சொல்லுவதற்கு முன்பாக எதை சொல்லுகிறோம் என்று யோசித்து சொல்ல வேண்டும். நாம் எதை பேசுகிறோம் என்று யோசித்து பேச வேண்டும். எதை குறித்து நாம் வாதிடுகிறோம் என்று நாம் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் சொல்லுகின்ற, பேசுகின்ற இந்த சொற்கள் நமக்கு தெளிவாக வர வேண்டும் என்றால், செய்யக்கூடியதை, செய்ய முடிந்ததை, செய்ய தகுந்ததை நாம் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சொற்கள் சொல்லுவதற்கு முன்பாக எண்ணத்திலே அதை நாம் ஆய்வு செய்து பார்த்திருக்க வேண்டும். நான் இதை சொல்லுகிறேனே, இதை என்னால் செய்ய முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி யோசித்து பார்க்கக்கூடிய எண்ணம் சொல்லாக வந்தால் அந்த சொல்
செய்வனவாக மாறி போய்விடும். அந்த எண்ணத்திலேயே அதை நாம் சரி செய்யாவிட்டால் அது சொற்களாக வந்துவிடும். சில நேரத்தில் நானும் யோசிப்பது உண்டு, எதற்காக நான் அதை அந்த மனிதரிடம் நான் பகிர்ந்து கொண்டேன் என்று நான் யோசிப்பது உண்டு. பகிர்ந்து கொண்டதுக்கு பிறகு அது ஒருவேளை அது நம்முடைய இயல்பான ஒரு குணமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஒரு கஷ்டத்தை சொல்லுவதாக இருக்கலாம். ஆனால் கஷ்டத்தை சொல்லுவதில் கூட ஒரு உள் எண்ணம், உள் நோக்கம் ஒருவேளை இருந்தால் நம்முடைய எண்ணம் தெளிவாக இல்லை என்று அர்த்தம். நாம் எல்லா மனிதர்களையும், சக மனிதர்களையும் அன்பு செய்கிற, நம்புகிற, எல்லா மனிதர்களுக்கும் ஊக்கப்படுத்துகிற, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று எண்ணுகிற நல்ல எண்ணம், நேர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களாக இந்த உலகிலே நாம் வாழுகின்ற பொழுது நமது எண்ணம் தூய்மையாக இருக்கும். அந்த தூய்மையான எண்ணத்திலிருந்து தூய்மையான சொல் பிறக்கும், சொற்கள் வெளிப்படும், அந்த சொற்கள் செயலாக மாறும், அது வலிமையுள்ள ஒரு செயலாக அது மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒரே தந்தையினுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். நாம் அப்பா தந்தையை என உரிமையோடு அழைக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் கடவுள் முன்னிலையில் நம்மையே தாழ்த்தி கொண்டால் உயர்த்தப்படுவோம் என்று ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த நிலையில் நம்முடைய எண்ணம் தூயதாக இருக்கட்டும். அது நம்முடைய சொல்லிலும் வெளிப்படும், நம்முடைய செயலிலும் வெளிப்படும். எனவே இந்த சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளியை குறைக்கின்ற மக்களாக இந்த உலகிலே வாழ இந்த நாளிலே நாம் வரம் கேட்டு ஜெபிப்போம். எண்ணம் தூயதாகட்டும், சொல் எந்த எண்ணத்திலிருந்து வரக்கூடியதாகட்டும், செயல் கடவுள் விரும்புகிற செயலாகட்டும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வந்தோம் தந்திடுவே தந்தாயிற்றிடுவாய் என் வாழ்வை உமக்கே பழியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடுவே தந்தாயிற்றிடுவாய் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார்.
அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பே உருவான இறைவா, இது இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு அன்பு பரிசாக தந்து கொண்டிருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். நல்ல மனிதர்கள் வழியாக உம்முடைய அன்பை சுவைப்பதற்கு எங்களுக்கு வழிவகை செய்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இது இந்த நாளில் எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய தேவைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நலம் குன்றியவர்களை ஆசீர்வதித்து மீண்டுமாக வீடு திரும்பிட வழிவகை செய்திடும். வீடுகளிலே தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உம்முடைய ஆறுதலை கொடுத்தருளும். பயணம் செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தருளும். திருமண தடையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடைபெற நீர்தாமே உடைய ஆசீர்வாதத்தினை கொடுத்தருளும். திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருளும். வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்களுக்கு வேலை கிடைக்கும் என பொருளாதாரத்திலே தடைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதத்தினை கொடுப்பீராக. இன்னுமாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க ஆசீர்வதியும். கல்லூரி படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்திலே ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திரளும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திட ஆசீர்வாதத்தினை கொடுத்திரளும்.
தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளினால் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர ஆசீர்வாதத்தினை கொடுத்துடணும். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக எப்பொழுதும் இடைவிடாது பரிந்து பேசுகிறவரே, அன்று கானாவூர் திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்தபோது அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு நம்முடைய மகனிடம் நீர் கட்டளையிட்டீரே, அதை போல எங்களுடைய தேவைகளை உம்மிடத்தில் வழியாக நாங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் பரிந்துரை செய்பவராக எங்களுக்கு ஆசீர்வாதத்தினை கொடுத்திரளும். உலகினுடைய கடவுளுடைய தாயாக இருக்கக்கூடிய நீர் உமது அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரளும். உம்முடைய மகளிடமிருந்து வேண்டிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பெற்றுத்தாரும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே காவேரி கலை தொடர்பகம் கலை வழியாக இறை மொழியை ஒவ்வொரு நாளும் பரப்பிட உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்திடும். அந்த அருங்குட இல்லத்திலே பணி செய்யக்கூடிய இயக்குனர் தந்தை உட்பட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பலிக்காக இந்த திருப்பலியை ஒளிப்பதிவு செய்திட யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பிட ஒவ்வொரு நாளும் உடனிருந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். இந்த கேசி ட்ரிச் என்ற யூடியூப் சேனலை தாங்கி பிடிக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியை சேர்ந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த யூடியூப் சேனல் வழியாக செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் ஆசீர்வதியும். மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக மக்களுடைய உள்ளங்களில் எடுத்து சென்று அவற்றை வாழ்வாக்கிட நாங்கள் நல்லதொரு கருவியாக பயன்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுந்ததாய் அமைந்திட உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை நிறைவாக தந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.